ஹாய் ஹலோ வணக்கம் அன்புள்ள நண்பர்களே, உங்கள் எல்லாரையும் பிக்சல் டு பெர்ஃபெக்ஷன் சேனலுடைய இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் ஏற்கனவே கிராஃபிக் டிசைனிங் சம்மந்தமாக, யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனிங் சம்மந்தமாக, அடுத்தது முக்கியமாக வெப் டிசைனிங் சம்மந்தமான விஷயங்களை கற்றுக்கொண்டு வர்றோம். அதில் நான் ஏற்கனவே ஜென்ரலான சில டிசைன் கான்செப்டுகளை பற்றி, எப்படி ஒரு கலர் ஸ்கீம் க்ரியேட் பண்ணுறது, எப்படி நாங்கள் ஒரு டைப்போகிராஃபி ஸ்டைல் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டு வரோம் ஃபிக்மாவில். அதே மாதிரி நாங்கள் கிராஃபிக் டிசைனிங் சம்மந்தமான ஒரு இன்ட்ரடக்ஷனும் அதாவது கேன்வாவை வச்சு எப்படி ஒரு கிராஃபிக் டிசைனிங் ப்ரொஜெக்ட் ஒன்று செய்கிறது என்றது ஒரு ஃபிக்ஷனல் ப்ரொஜெக்ட் ஒன்று நாங்கள் அதுவும் செஞ்சோம். அது அடுத்தது நான் பென்போட்டுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனும் நான் கொடுத்துருந்தேன். பென்போட்டில் எப்படி, அதாவது ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய அந்த டூலை யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் பண்ணலாம் அல்லது வெப் டிசைனிங்க்கு அதை யூஸ் பண்ணலான்றதை பற்றியும் பார்த்துருந்தோம். இன்றைய டியூட்டோரியல் நாங்கள் ஒரு ஜென்ரலான கான்செப்ட், ஆனால் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் கிரிட் என்று சொல்கிறது. அதாவது கிரிட்டை வச்சு டிசைன் பண்ணுறேன்னு சொல்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, ஆனால் அதை பேசாத ஆட்களே இல்லை. டிசைனிங்ட்டு வந்துட்டாலே, யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனிங்ட்டு வந்துட்டாலே அதை பற்றி பேசாத ஆட்கள் இல்லை. தமிழில் ரொம்ப அரிதாக தான் அதை பற்றி பேசியிருக்கிறாங்கன்று எனக்கு தெரியுது. அதனால் இதை பற்றி நான் எப்படி கிரிட்டை யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் டிசைன் பண்ணுறது, எப்படி ஃபிக்மாவில் அதை கொண்டு வரது, ஒரு கிரிட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது எப்படி அதே மாதிரி எப்படி பென்போட்டில் க்ரியேட் பண்ணுறது, அந்த கிரிட்டால் உள்ள நன்மைகள் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறதுக்கு இருக்கிறோம். தொடர்ச்சியாக என்னோட இணைஞ்சிருங்க. அந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் நான் உள்ளுக்கு போய்ட்டு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது செயல்முறை மூலமாகவே உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோக்கள், இந்த கான்டென்ட்கள் பிடிச்சிருந்தா முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் நண்பர்கள், உறவினர்களில் இது பயனளிக்கும்ட்டு நீங்கள் நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டுருங்க என்று கேட்டுக்கொண்டு வீடியோவுக்கு இப்போ போவோம். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சொன்னது போல் நாங்கள் கிரிட்டுண்டா என்னன்றதை தான் இந்த வீடியோவில், இந்த டியூட்டோரியலில் நாங்கள் பார்க்க போகிறோம். கிரிட்டுன்று சொல்கிறது பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்களோட டிசைனை ஒழுங்குபடுத்தி கொள்வதுக்காக, ஒரு ரிதமிக் ஃபார்மில் எங்கள் டிசைன் அமைச்சு கொள்வதுக்காக, அல்லது அலைன்மெண்ட் எல்லாம் கரெக்டாக பண்ணிக்கொள்கிறதுக்காக நாங்கள் டிசைனில் கொண்டு வர ஒரு கைட் சிஸ்டம் தான் கிரிட்டுன்றது. அந்த கைட் சிஸ்டத்தை நாங்கள் வெப் டிசைன் அல்லது யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் மாதிரியான விஷயங்களுக்கு நாங்கள் காலம்ஸ் மட்டுமே பாவிச்சு ஒரு கைட் சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணிக்கொள்வோம். அது இல்லாமல் நாங்கள் இப்போ இன்டிசைன்லேயோ அல்லது இல்லஸ்ட்ரேட்டர்லேயோ இது மாதிரியான இன்னும் டூல்கள் இருக்குது. அதாவது டிசைனிங்க்கான டூல்கள், அந்த மாதிரியான டிசைனிங் டூல்களில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது வேறு வகையான கிரிட் சிஸ்டங்களையும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதாவது மொடியூலர் கிரிட்னு சொல்லக்கூடிய கிரிட் இருக்குது. அடுத்தது பேஸ் லைன் கிரிட்னு இருக்குது. இது மாதிரியான கிரிட்டெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் இங்கே பார்க்க போகிறது யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் அல்லது வெப் டிசைனிங்க்கு தேவைப்படுற இந்த காலம் கிரிட்டை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக காலம் கிரிட்லேயும் நான் 12 காலம் கிரிட்டை தான் நாங்கள் மெயினாக பார்க்க போகிறோம். இந்த 12 காலம் கிரிட்டை நாங்கள் எப்படி அமைச்சுக்கொள்கிறது, அல்லது இந்த 12 காலம் கிரிட்டால் என்ன மாதிரியான பயன்கள் இருக்குதுன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். மெயினாக நாங்கள் இந்த 12 காலம் கிரிட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பூட்ஸ்ட்ராப் அல்லது ஃபவுண்டேஷன், மெட்டீரியல் டிசைன் போன்ற ஃப்ரண்ட் எண்ட் ஃப்ரேம் ஒர்க்கெல்லாம் நிறைய இருக்குது. இது அதாவது மெட்டீரியல் டிசைன் கூகுள்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க், பூட்ஸ்ட்ராப் ட்விட்டர்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க், அதே மாதிரி ஃபவுண்டேஷன் அது தனியான ஜர்ப்ன்ற ஒரு கம்பெனியோட ஃப்ரேம் ஒர்க். இது மாதிரி இன்னும் நிறைய ஃப்ரேம் ஒர்க்கள் இருக்குது. அவங்கெல்லாம் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் சிஸ்டம், ஒரு சிஎஸ்எஸ் அல்லது ஜாவா ஸ்கிரிப்டை கொண்ட ஒரு ஃப்ரண்ட் எண்ட் ஃப்ரேம் ஒர்க் சிஸ்டம் அவங்கெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் அடிப்படையாக வச்சு நாங்கள் வெப் டிசைனிங்க்கு, அதாவது ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட், அதாவது வெப் டிசைனிங்லேயும் டிசைன் சம்மந்தப்பட்ட, அதாவது ஃப்ரண்ட் எண்ட் நீங்கள் பார்க்கக்கூடிய வெப்சைட், அதாவது பின்னாடி இருக்கிற என்ஜினில் நீங்கள் முன்னாடி பார்க்கக்கூடிய இந்த இன்டர்ஃபேஸை டிசைன் பண்ணுறதுக்கான ஃப்ரேம் ஒர்க்கில் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இதிலெல்லாம் அவங்க அந்த கிரிட் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சில ஸ்டாண்டர்டுகளை வச்சுக்கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க.
இப்போ வந்து நாங்கள் ஃபிக்மாவில் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், ஃபிக்மாவில் இது ஸ்டார்டிங் ஸ்க்ரீன். இந்த ஸ்டார்டிங் ஸ்க்ரீனில் வர்ற, அதாவது நாங்கள் வந்து ஒரு ஃபிக்மா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண உடனே வர்ற ஸ்டார்டிங் ஸ்க்ரீன் தான் இது. இப்போ அவங்க வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கிறாங்க, சில ஆர்ட் ஒர்க்கில் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதில் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தா தெரியும். இப்போ பாருங்கள், இதில் நான் வந்து ஷிஃப்ட் ஜி தான் வந்து கிரிட்டை வந்து காட்டுறதுக்கான டூல். இப்போ பாருங்கள், ஒரு பிங்கிஷ் கலரில் இந்த லைனாக போகுது பாருங்கள். இந்த லைனாக, அதாவது இதுக்கெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் வந்து காலம்ஸ்னு சொல்லுவோம். பாருங்கள், 12 காலம்ஸ் இதில் இருக்கும். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்க வந்து இந்த ஹோம் பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஹோம் பேஜோட டிசைனை தான் இங்கே காட்டிருக்கிறாங்க. இப்போ நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 12 காலம்ஸையும் அவங்க வந்து போட்டிருக்கிறாங்க. எதை பேஸ் பண்ணி போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா, இந்த ஹோம் பேஜில் இந்த வித்தை பேஸ் பண்ணி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், ஹோம் பேஜோட வித் வந்து 1440 1440 போட்டிருக்கிறாங்க. இது வந்து உண்மையில் மெட்டீரியல் டிசைன்ட லார்ஜ் ஸ்க்ரீன் சைஸுக்கான அளவு தான் இது வந்து 1440. இது இல்லாமல் பூட்ஸ்ட்ராப்ட 1336, இந்த மாதிரி வேறு சைஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் வந்து இப்போ வந்து நாங்கள் இதில் அளவுகளை எப்படி க்ரியேட் பண்ணியிருக்குது என்றதையும் பார்க்குறதோட, இதில் அளவு இதே மாதிரி நாங்கள் வந்து எப்படி ஒரு பூட்ஸ்ட்ராப்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க், அதாவது பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம் ஒர்க்கை பேஸ் பண்ண ஒரு கிரிட் எப்படி க்ரியேட் பண்ணுறன்றது நாங்கள் பார்க்க போகிறோம். அல்லது நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ண ஒரு கிரிட்டை கூட நாங்கள் வந்து ஒர்க்கு எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பூட்ஸ்ட்ராப் டே தான் ஃபாலோ பண்ணணும், மெட்டீரியல் டிசைன் டே தான் ஃபாலோ பண்ணணும், ஃபவுண்டேஷன் டே தான் ஃபாலோ பண்ணணும், இல்லாட்டி 960 கிரிட்டு இப்படின்ட்டு எதுவுமே இல்லை. நாங்கள் வந்து எங்களுக்கு அழகாப்படுற ஒரு அளவுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஆனால் இதுக்கு சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும். முதலாவது வந்து இந்த கிரிட் வந்து நாங்கள் போடுற இந்த கிரிட்டில் தான் நாங்கள் வந்து எல்லா எலிமெண்ட்ஸையும் நாங்கள் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இதில் பாருங்கள் காட்டிருக்கிறாங்க. இதில் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பாருங்கள், இந்த இமேஜை வந்து 1 2 3 4 5 காலம்ஸ் வர்ற அளவுக்கு அவங்க வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இதை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாருங்கள், இந்த லோகோ வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுது. முதலாவது கிரிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, முதலாவது குளத்துலேருந்து. அதே மாதிரி இந்த பாஸ்கெட்னு சொல்கிற இந்த கடைசி பட்டன் வந்து கடைசி குளத்தில் வந்து முடியுது. இதுதான் உண்மையில் இந்த ஒர்க்கிங் ஸ்பேஸ், அதாவது இந்த கண்டெய்னர் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க நாங்கள். அதாவது வெப் டெவலப்மெண்ட்டில் வந்து கண்டெய்னர் ஸ்பேஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த கண்டெய்னர் ஸ்பேஸை தான் இந்த வந்து கிரிட் வந்து டிஃபைன் பண்ணுது. இதுக்கு தான் நாங்கள் வந்து டிசைனை நாங்கள் வந்து போட போகிறோம். அப்போ தான் வந்து வெப்சைட்டில் வந்து அழகாக இருக்கும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் எல்லாம் வந்து ஒரு ரிதமிக்காக ஒரு அலைன்மெண்ட் எல்லாம் சரியாக இருக்கும். சரியா? இதுக்கு தான் முக்கியமாக நாங்கள் வந்து கிரிட்டை க்ரியேட் பண்ணுறது. அப்போ இந்த கிரிட் க்ரியேட் பண்ணும்போது நான் சொன்னேன் 12 காலம்ஸ் நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணணுன்ட்டு. ஏன் வந்து 12 காலம்ஸ் க்ரியேட் பண்ணணுன்னு சொன்னால், 12 பாருங்கள், இது எந்த நம்பராலையும், அதாவது நிறைய நம்பர்களால் வகுப்படக்கூடிய ஒரு நம்பர். அதாவது நீங்கள் வந்து 2ஆல் வகுக்கலாம், 3ஆல் வகுக்கலாம், 4ஆல் வகுக்கலாம், 6ஆல் வகுக்கலாம். அப்படியான ஒரு நம்பர் தான் 12. அப்போ நாங்கள் வந்து ஒரு கிரிட்டை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒரு டிசைன் ஒன்றை பண்ணிவிட்டு அது ரெஸ்பான்சிவ் வெர்ஷன், அதாவது நாங்கள் வந்து மொபைலுக்கு, டேப்லெட்டுக்கெல்லாம் நாங்கள் டிசைன் பண்ணும்போது இப்படியான அந்த வகுப்படக்கூடிய நம்பரை வச்சு நாங்கள் டிசைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் நாங்கள் வந்து காலம்ஸை பிரிக்கும் போது, உதாரணத்துக்கு சொல்லுவோமே, நாங்கள் 3 கார்டில் நாங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறோம். கார்டுனா என்னன்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 3 கார்டு அல்லது 3 எலிமெண்ட்ஸ் நாங்கள் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம் என்று சொன்னாக்கா, 3 சம அளவில் பிரிக்கிறதுக்கு நாங்கள் வந்து 4 காலம்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த 4 காலம்ஸ், ஒரு 4, இது ஒரு 4, இது ஒரு 4. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாருங்கள், இதில் உங்களுக்கு சும்மா கீறி காட்டுறேன். இதில் பாருங்கள், இந்த 4 காலம்ஸை பேஸ் பண்ணி நான் வந்து இது ஒன்று கீறுறேன் பாருங்கள். இப்போ இதே மாதிரி எனக்கு இதே பாருங்கள், இன்னொரு 4 காலம்ஸை க்ரியேட் பண்ணி இன்னொன்று க்ரியேட் பண்ணலாம், இன்னொரு 4 காலம்ஸை யூஸ் பண்ணி இன்னொன்று க்ரியேட் பண்ணலாம். இது தான் இதில் உண்மையான ஈஸி. பாருங்கள், இப்போ இதை வந்து நீங்கள் நாங்கள் வந்து ஷிஃப்ட் ஜி அடிச்சு திரும்ப இல்லாமல் பார்த்தோன்னா பாருங்கள், அது வந்து அந்த அளவுகள் எல்லாம் வந்து அழகாக அலைன்மெண்ட் எல்லாம் மிக பொருத்தமாக ரிதமிக்காக அமைஞ்சிக்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்கள் டிசைனிங்கில் வந்து கன்சிஸ்டன்சி, அலைன்மெண்ட்ன்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காகத்தான் நாங்கள் வந்து இந்த டிசைனை யூஸ் பண்ணுறோம். சரி, அதை நான் சொன்னேன் ஏற்கனவே, நாங்களாக கூட ஒரு டிசைன், அதாவது ஒரு கிரிட்டை க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லி, அதாவது பூட்ஸ்ட்ராப்டையோ மெட்டீரியல் டிசைன்டையோ மற்ற ஃப்ரேம் ஒர்க்கள்டையோ ஃபாலோ பண்ணாமல் நாங்களாக கூட ஒன்று க்ரியேட் பண்ணலான்ட்டு நாங்கள் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் கூட இந்த விஷயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். அதாவது அது வகுப்படக்கூடிய நம்பராக இருக்கணும். அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கிரிட்டுக்கு இடையில் வர்ற ஸ்பேஸ்
இந்த கிரிட்டுக்கு இடையில் வர ஸ்பேஸ் இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் கட்டர்னு சொல்லி. இந்த கட்டராக இருக்கட்டும், இந்த கிரிட்டோட குளத்தோட அளவுகளாக இருக்கட்டும், அடுத்தது இந்த கிரிட்டுக்கு வெளியே தெரியுற இந்த துண்டுக்கு சொல்லுவோம் வந்து ரைட் சைட் மார்ஜின் என்று சொல்லி, இந்த சைடுக்கு சொல்லுவோம் வந்து லெஃப்ட் சைட் மார்ஜின் என்று சொல்லுவோம். இந்த லெஃப்ட் சைட் ரைட் சைட் மார்ஜினெல்லாம் இருக்கட்டும், இது எல்லாமே வந்து 4 அல்லது 8 வகுப்படக்கூடிய நம்பர்களாக பிரித்து கொள்வது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கிரிட்டை நாங்கள் பார்த்தோண்டா போயிட்டு பாருங்கள், இதில் வந்து ஃபிக்மாவை பொறுத்தவரையில் லே அவுட் கிரிட்ன்றது இந்த இடத்துல இருக்குது. இங்கே பாருங்கள், காட்டுறேன். இங்கே பாருங்கள், லே அவுட் கிரிட்ன்றது இந்த இடத்துல அவங்க போட்டிக்கிற இந்த இதுக்கான இந்த ஹோம் பேஜுக்கான கிரிட் வந்து இங்கே இருக்குது. சரியா? இப்போ நாங்கள் போயிட்டு பார்த்தோண்டா தெரியும். இங்கே பாருங்கள் 12 காலம் கிரிட் வந்து போட்டிருக்கிறாங்க. சரி, இப்போ பாருங்கள் அதுக்கான அந்த கலர், அந்த இந்த ஓவர்லே கலர் தான் இது காட்டுது. இது நீங்கள் வந்து வேண்டிய ஒரு கலர் மாற்றிக்கொள்ளலாம். எங்களுக்கு வேண்ட ஒரு ப்ளூ கலரில் இந்த மாதிரி கலரில் கூட போட்டுக்கொள்ளலாம், அது பிரச்சனை இல்லை. சரியா? இப்போ பாருங்கள் ப்ளூ கலருக்கு மாறிடுச்சு, லைட் ப்ளூயிஷ்க்கு மாறிடுச்சு. சரியா? அது 10% தான் அதில் ட்ரான்ஸ்பரன்சி இருக்கணும், ஒப்பேசிட்டி இருக்கணுன்றதை நாங்கள் கொடுத்துருக்கணும் இதில். சரி, இப்போ பாருங்கள் மார்ஜின் வந்து எவ்வளோன்றது டிஃபைன் பண்ணிருக்குது. இந்த சைடில் மார்ஜின் எவ்வளோன்றது டிஃபைன் பண்ணிருக்குது, இந்த சைடில் மார்ஜின் எவ்வளோன்றது டிஃபைன் பண்ணிருக்குது. அதாவது 96ன்றது கொடுத்துருக்குது. பாருங்கள், 8ஆல் வகுப்படக்கூடிய ஒரு நம்பர் தான் அது. இப்போ வந்து அடுத்தது வந்து இங்கே பாருங்கள் கட்டர், இந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள கட்டர் எவ்வளோன்றது கொடுத்துருக்குது 32. அதுவும் பாருங்கள் 8ஆல் வகுப்படக்கூடிய நம்பர். சரியா? இந்த மாதிரி 8ஆல் வகுப்படக்கூடிய நம்பர்களை நாங்கள் போடுறது மூலமாக நாங்கள் வந்து எலிமெண்ட்ஸில் ரொம்ப அழகாக ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? ஓகே, அப்போ இப்படி கொடுத்துட்டு இந்த 1440 இந்த கிரிட்டில் இந்த மார்ஜினையும் இந்த கட்டரையும் பேஸ் பண்ணி கொடுத்து ஸ்ட்ரெச் பண்ணி விடுங்கண்டா அந்த 12 ஆட்டோமேட்டிக்காக அதில் சைஸை போட்டு கொண்டு வந்துடும். சரியா? இப்போ நான் வந்து இதை செஞ்சு காட்டினேன்டா, நாங்களாக ஒரு ஆர்ட் ஒர்க் ஒன்று க்ரியேட் பண்ணி, அல்லது நாங்களாக ஒரு ஆர்ட் போர்டு ஒன்று க்ரியேட் பண்ணி, அதாவது ஃபிக்மாவில் நாங்கள் வந்து ஃப்ரேம்ட்டு சொல்லுவோம், நாங்கள் ஒரு ஃப்ரேம் ஒன்று க்ரியேட் பண்ணி நாங்கள் இதை வந்து எப்படி செய்கிறதுன்றதை நாங்கள் பார்ப்போம். ஓகே.